வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். மெயின்ஸ் கொஷின் வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம் நம்ம மெயின்ஸ் கொஷின் எடுக்கிறத. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஸோ கண்டினியூஸாக நம்ம மெயின்ஸ் கொஷினும் சேர்த்து எடுக்கலாம். சரி, அதை தவிர பேசிக்ஸும் எடுக்கலான்னு இருக்கோம். அதையும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு மெயின்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ பிஓவில் கேட்ட மெயின்ஸ் கொஷின் பார்க்கலாமா? ஒரே ஒரு கொஷின் தான் பார்க்கலாம். கொஷின் ரீட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டர் சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நம்பர்ஸில் கொடுக்காம ஏ ப்ளஸ் பி இந்த நம்பர்ஸை விட்டுருங்க. ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் 3b, ஏ ப்ளஸ் 5b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. PQR அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் இருக்கு. ஓகேவா? பிங்கிற கிளாஸ்ல நம்பர் ஆஃப் பாய்ஸ் இவ்வளவு, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இவ்வளவு. அதே மாதிரி கியூங்கிற கிளாஸ்ல நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அதே மாதிரி ஆறுங்கிற கிளாஸ்ல நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அவ்வளோதான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம கொஷின்ஸ்க்கு அடுத்து கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இஃப் தெர் வேர் 10 more girls in class R, கிளாஸ் ஆர்ல இன்னும் ஒரு 10 கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா then the probability of selecting a girl from R would be 40%. இந்த ஆர் கிளாஸ்ல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் A + 5b கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல +10 நம்ம நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் செலக்ட் பண்ற ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குமா? 40% இருக்குமா? இப்போ இந்த ஆர் கிளாஸ்ல நம்பர் ஆஃப் பாய்ஸை பாருங்க, 60 இருக்காங்க. ஸோ இது வந்து 60. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் 60, ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் கேர்ள் ஃப்ரம் ஆர் வுட் பி 40. அப்படின்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 40 நம்ம டேரக்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 40 இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ பாருங்க, நான் இந்த சார்ட் மேலேயே எழுதுறேன் இந்த நோட்டோட எக்ஸ்பிளனேஷனை. ஸோ ஆர் கிளாஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு A + 5b. ஸோ A + 5b இவங்க கூட 10 கேர்ள்ஸ் அடிஷ்னலா 10 more கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க? 40 இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 60. நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் a girl from R would be 40 if there were 10 more girls. அதனால நான் அதை அப்படியே 40 நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எடுத்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 40 டேரக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ A + 5b எப்படி இருக்கும்? 30 இருக்கும். சரியா? A + 5b is equal to 30. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் Q is 200/3%. அப்படின்னா என்னதுப்பா? Q கிளாஸ்ல கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்களா? 200/3% of the number of girls in class R. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் R வந்து என்னது? A + 5b. இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் 30 சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 200/3% அப்படிங்கிறது என்னது? இந்த பர்சன்டேஜை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த பர்சன்டேஜ் நமக்கு வேணாம், அதை கேன்சல் பண்ணுறதுக்காக கீழே /100ன்னு போட்டுக்கணும். அப்படி தானே? இப்போ பர்சன்டேஜ் /100 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2/3 வரும். இப்படி நம்ம ஈஸி போடலாம். இன்னொரு வழி என்ன இருக்கு? 200/3 அப்படிங்கிறது என்னது? 100/3 அப்படிங்கிறது 100%/3ங்கிறது என்னது? 33.33. அப்போ 200%/3 என்ன வரும்? 66.66. 66.66 அப்படிங்கிறது என்னது? 2/3. பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதை பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் ஈஸியா புரியும். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 200/3 அப்படிங்கிறது ஈஸியான நம்பர் இல்லாமல் கஷ்டமான நம்பர்ஸா இருந்தா கூட நீங்க இந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீ ஈஸியா கன்வெர்ட் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். இப்போ இந்த பர்சன்டேஜை கேன்சல் பண்றோம், அதனால /100 போடுறோம்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ 2/3. ஸோ 2/3 ஆஃப் A + 5b என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? A + 5b 13 கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? இந்த இருக்கு பாருங்க, 30. A + 5b வந்து கிளாஸ் ஆர்ல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து 30. ஸோ 30. அப்போ நம்மளுக்கு
அப்படின்னா இங்கே 20 இருப்பாங்க. Q கிளாஸில் கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 20. If the number of boys in class S is 20% more than the boys in class Q. கிளாஸ் Qல இருக்கிற கிளாஸ் Sல இருக்கிற பாய்ஸ் வந்து 20% more than the boys in class Q. கிளாஸ் Qல ஆக்சுவல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க 20. அப்போ 20% more than the boys in class Q. 20% மோர்னா என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி ஒரு 100% இருக்காங்க, அது கூட மோர் 20% மோர்னா 20% நம்ம ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் சாரி எஸ் கிளாஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து ஓகேவா. ஸோ இது வந்து எஸ் ஆஃப் இருங்க அழிச்சு எழுதிக்கிறேன். எஸ் கிளாஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஓகேவா. எஸ் கிளாஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து Q கிளாஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸை விட 20% வந்துட்டு ஜாஸ்தி. ஸோ 120% ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிளாஸ் Q. நம்பர் ஆஃப் இது Q ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் Q கிளாஸில் எவ்வளோ இருந்தாங்கப்பா, 20 இருந்தாங்க. சரி, ஸோ இப்போ இந்த 100 + 20% தானே, அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 20 போட்டுக்கிறேன். இந்த 20ல் 10% என்னது 2. 20ல் 10% 2, எனக்கு அடிஷ்னலாக 20% வேணும். ஸோ 2 × 2 4. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எஸ் கிளாஸில் 24 and the number of girls are same as that of Q. எஸ் கிளாஸில் எப்படி இருக்காங்களா, எஸ்ஸோட கேர்ள்ஸ் Qவில் இருக்கிற கேர்ள்ஸ் நம்பருக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்களா. அப்படின்னா வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20ன்னு சொல்லிட்டு. ஸோ S of G is equal to Q of G which is 20. Find the probability of selecting 2 girls from class S. Sல வந்துட்டு 2 girls செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ராபிலிட்டி கேட்டிருக்காங்க. ப்ராபிலிட்டி எப்படி பண்ணணும், நம்ம இருந்து ரப் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கிறதா, சரியா. probability of selecting only 2 girls from class S. டோட்டலாக கிளாஸ் எஸ்ல நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவ்வளவு, நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 24, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 20. ஸோ டோட்டலாக 44 இருக்காங்க. அப்படின்னா 44C2 இந்த 44 பேர்ல 2 பேர் மட்டும் செலக்ட் பண்றோம். அந்த 2 பேர் யாரு, 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் கேர்ள்ஸ்ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்றோம். அப்படின்னா 20 கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் என்னது 20. ஸோ 20ல இருந்து 2 பேர், இப்படிதான் இது ப்ராபிலிட்டி வந்து நம்ம எழுதணும், சரியா. இது பேசிக் கிளாஸ் நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இப்போ மெயின்ஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த செஷன் எடுக்கிறேன், ஓகேவா. சரி, இப்போ 20C2 / 44C2. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ்க்கு ப்ராபிலிட்டி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் செலக்டிங் பாய்ஸ் 3 பாய்ஸ் ஃப்ரம் கிளாஸ் எஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 24 இருக்கு பாருங்க, இந்த 24லேருந்து நம்ம எடுக்கணும். 24 தான் நம்ம பாய்ஸோட ஸ்ட்ரென்த்து. ஸோ 24ல் 3 பாய்ஸ் செலக்ட் பண்ணுறோம். டோட்டலாக 44ல் 3 பாய்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எழுதி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் செலக்டிங் 3 பாய்ஸ் ஃப்ரம் கிளாஸ் எஸ் கிடச்சிடும். இப்போ நமக்கு 2 கேர்ள்ஸ் ஃப்ரம் கிளாஸ் எஸ் கேட்டிருக்கிறதுனால 20 கேர்ள்ஸில் ஒன்லி 2 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறோம். டோட்டல் ஸ்ட்ரென்த் கிளாஸோட ஸ்ட்ரென்த் 44. ஸோ 44ல் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கோம், சரியா. இப்போ அடுத்து என்சிஆர் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஒரே நிமிஷம் முடிக்க போறேம்மா. ஸோ தெரியாதவங்களுக்கு ஃபார்முலா எழுத நோட் பண்ணிக்கோங்க. என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல், ஓகேவா. இதுதான் ஃபார்முலா. இப்போ என்பிஆர் பெர்முடேஷன் வந்து காம்பினேஷன் ஃபார்முலா. என்பிஆர் ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். டன். ஓகே, இப்போ நம்மளுக்கு 20CR நம்ம எழுத போகிறோம். ஸோ 20CR எப்படி எழுதலாம் நம்ம, ஆக்சுவலாக 20 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r வந்து 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r. ஸோ 20 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் போட்டு நம்ம முடிச்சுட்டு அழுகாதீங்க. 20 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 18 ஃபேக்டோரியல். ஸோ 20 ஃபேக்டோரியல் எழுதலாம் 20 இன்டூ 19 இன்டூ 18 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஸோ இது 2 ஃபேக்டோரியல் 1 × 2ன்னு எழுத முடியும். இங்கே ஒரு 18 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இந்த 18 ஃபேக்டோரியல் 18 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்,
10 into 19 கிடைக்கும். சரியா? கரெக்ட்டா? ஸோ அதே மாரி தான் 44C2. இப்போ இத சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஆர் வந்து 2ஆ இருக்கு அப்படின்னா மட்டும் தான் இத நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த n அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிருங்க. ஸோ 10 இந்த 20க்கு முன்னாடி இருக்கிற நம்பர மட்டும் எழுதுங்க. 19 அவ்வளோதான். இதான் சிம்பிளா இப்படி போடுறது. இப்போ ஆர் வந்து 2ஆ இருந்ததுன்னா நீங்க இந்த மாரி எழுதலாம். இங்க nல என்ன நம்பர் இருக்கோ அத டிவைடட் பை 2 போட்டு எழுதிட்டு, அந்த 20க்கு முன்னாடி என்ன நம்பரோ அத போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர். சரி அதே மாரி 44 சீட்டுக்கு இப்ப சொல்லுவோமா? 44 சீட் 2 இருக்கு. ஆர் வந்து 2ஆ இருக்கு. அப்படின்னா என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த n 2ஆல் அப்படியே டிவைட் பண்றேன். ஸோ 22 இன்டூ 44க்கு முன்னாடி நம்பர் என்னது? 43 அவ்வளோதான். இந்த ஃபார்முலா ஃபுல்லா போட்டு கால்குலேட் பண்ணாம ஈஸியா அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 10 into 19 divided by 22 into 43 போட்டீங்க அப்படின்னா சாரி 5 11 ஸோ 95 divided by என்ன இருக்கு 11 இருக்கு 437 சரியா 11 கூட எப்படி நம்ம 11 கூட மல்டிப்ளை பண்ணா எப்படி ஈஸியா நம்ம ஃபுல்லா மல்டிப்ளிகேஷன் மாதிரி நார்மல் மல்டிப்ளிகேஷன் போடாம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு நம்ம சேனல் இருக்கு பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் சரியா ஸோ 95 divided by 4 by 473ங்கிறது ஆன்சர் என்ன ஆப்ஷன் Option B. 95 divided by 473 is the answer. Okay, second question பார்க்கலாமா? Second question பாருங்க. If the number of girls in class P is 25% of the number of boys in the class P. So, number of boys in class P வந்து 40. So, girls in class P வந்து 25% of boys in class P. So, அது வந்து 40. 25% of 40 என்னது நம்மளுக்கு 50% of 40 வந்து 20 அதுலயும் பாதி அப்ப 20ல பாதினா 10 ஸோ கேர்ள்ஸ் இன் கிளாஸ் பி வந்து 10 இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பாருங்க கிளாஸ் பியில் கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி விச் இஸ் ஸோ இந்த 10ங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஏ பிளஸ் பிக்கு ஈக்குவல் இப்போ இதை செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஏவும் பிக்கு நம்மளுக்கு இப்போ வேணும் ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் பி அண்ட் கியூ கேட்டிருக்காங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் வேணும் கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிராஃப்ல ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் 3b ஏ பிளஸ் 5b அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ நான் இந்த ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் பி 10 கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் பாருங்க அதை யூஸ் பண்ணிக்குவோமா ஸோ ஏ பிளஸ் 5b இஸ் ஈக்குவல் டு 13 சொல்லிட்டு ஒரு நோட் கொடுத்துருந்தாங்க அதில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏ பிளஸ் 5b இஸ் ஈக்குவல் டு 30 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a plus 5b is equal to 10ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் சரியா இப்போ நீங்க அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா மாத்துங்க அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா -4b is equal to -20 so b is equal to 20 divided by 4 5 so b 5 அப்படின்னா a plus b தான் 10 எழுதியிருக்கோம் a plus b வந்து 10 அப்போ a ஓட வேல்யூ என்னது 10 minus 5 5 ஓகே ஸோ இப்போ நீங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும் இப்போ கிளாஸ் பியில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் பி அண்ட் பாய்ஸ் இன் கிளாஸ் பி பாய்ஸ் இன் கிளாஸ் பி வந்து 40 கேர்ள்ஸ் இன் கிளாஸ் பி வந்து 10 அப்புறம் பாய்ஸ் இன் கிளாஸ் பி வந்து 40 ஸோ 50 அதே மாதிரி கியூக்கு கேர்ள்ஸ் இன் கிளாஸ் கியூ எவ்வளவு டோட்டலா ஏமா கேர்ள்ஸ் இன் கிளாஸ் கியூ வந்து a plus 3b ஸோ a plus 3b அப்படிங்கிறது எனக்கு என்ன வேல்யூ 5 plus 3 into 5 போட்டிங்க அப்படின்னா 20 5 into 3 15 15 plus 5 20 ஸோ இந்த 20 plus பாய்ஸ் இன் கிளாஸ் கியூ பாய்ஸ் இன் கிளாஸ் கியூ எவ்வளவு நம்மளுக்கு கியூவில் இருக்கிற பாய்ஸ் வந்து 20 20யா சரி அப்போ 20 ஸோ டோட்டலாக 40 இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 10 ஸோ 10 எங்கே இருக்குது ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் சரியா ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 10 ஓகே தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு அந்த சாப்டர் பார்க்க வேண்டியது இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும்
இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம நார்மலா அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் அந்த a + b a + 5b இதெல்லாம் போட்டு பண்ற மாதிரி இருக்கு. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் அகெயின் பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். If 11 into 1/9 percentage of students in class are if 11 by 1/9 percentage of students in class are ஆர்ல ஆஃப் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க எவ்வளோ பேரா டோட்டலாக 11/1/9%. ஓகேவா? அப்போது ஆரில் இருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு? ஓகே இருங்க இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆர் ஆஃப் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அண்ட் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 7:3. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ, அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ 7:3. And the girls who opt science stream in class R is, so இது will be 16/2/3% of total girls in class Q. Okay, first நம்ம இப்போ இந்த 11/1/9% கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா இது கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் ஆர் ஆப் ஃபார் சயின்ஸ் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சுட்டு கியூவில் இருக்கிற நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் கியூக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஆர்ல இருக்கிற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? ஆர்ல இருக்கிற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் என்னது? ஆர்ல இருக்கிற பாய்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 60, கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து a + 5b which is equal to 30 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோட்டலாக 60 + 30 90 தான் கிளாஸ் ஆரோட டோட்டல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இப்போ இந்த டோட்டல் 11/1/9% ஆஃப் 60 + a + 5bன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த a + 5bங்கிறது என்னது? 30. ஸோ அது வந்து என்னது அப்படின்னா 90 தான். சரியா? இப்போ இந்த 11/1/9% பாருங்க. இந்த 11/1/9% அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, 1/9 தான். சரியா? பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்க. பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இதை பார்த்தோன்னே போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இது பர்சன்டேஜ் இருக்கு அகெயின். ஸோ கீழே நம்ம 100/100 போட வேண்டியிருக்கும். ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. நம்ம எப்போ போல கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 11 × 9 99, 99 + 1 100, 100 / 9 பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணுறதுக்காக நான் /100 போடுறேன். 100 × 100 100 கேன்சல் 1/9. ஓகேவா? இப்படி இங்கே கால்குலேட் பண்ண முடியும். சரியா? பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது இருக்கும். பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்தோன்னு 1/9 போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்காது. சரியா? ஸோ 1/9 ஆஃப் 90 வந்து என்னது? டோட்டலாக 10. ஸோ ஆர் கிளாஸில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மொத்தமாக 10 பேர். அந்த 10 பேரில் ஸோ இங்கே பாருங்க 7 + 3 10 வருதா? ஓகேவா? இது டோட்டலாகவே 10 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 7 நம்பர் ஆஃப் 7 பசங்க வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 பொண்ணுங்க வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருக்காங்க. ஏன் இது நான் இப்படி அப்படியே நான் இந்த 10 வச்சு அப்படியே போடுறேன் அப்படின்னா 7 + 3 = 10. கரெக்டா? ஸோ நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்து நீங்கள் ஆஸ் ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இதான் கிடைக்கும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த கேர்ள்ஸ் வந்து நம்பர் வந்து 3 தான். சரியா? இப்போ நான் ரெண்டுமே ஈக்குவலுங்கனால அப்படியே நான் அந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆப்டட் ஃபார் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இன் கிளாஸ் R is 3ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த 3 எதுக்கு ஈக்குவல்? 16 2/3% ஆஃப் டோட்டல் கேர்ள்ஸ் இன் Qக்கு ஈக்குவல். சரியா? அகெயின் ரேஷியோ அகெயின் நீங்கள் பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 16.66% ஆஃப் girls in class Q, which is nothing but 1/6 of girls in class Q. அப்போ girls in class Q எவ்வளோ பேர் இருப்பாங்க? இந்த 6 இங்கே கொண்டு போயிருங்க. 6 × 3 18 இருப்பாங்க. சரியா? ஓகே, ஸோ கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்து Qவில் வந்துட்டு 18. அப்போ பாய்ஸ் ஸ்ட்ரென்த்து Qவில் எவ்வளவு? அகெயின் 20 தான். நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிளாஸ் கியூ வந்து 20. நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க கிளாஸ் கியூவில். ஸோ கிளாஸ் கியூவில் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னா 20 + 18 38. ஓகே, டன். ஸோ ஆப்ஷன் டி. புரிஞ்சா? இப்போ லாஸ்ட் கொஷின், 4th கொஷின் பார்க்கலாம்.
பாருங்க ஆப்ஷன் பாருங்க எவ்வளவு பெரிய நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. So number of girls in class P is 40% of the number of girls in R. If a teacher wants to make two groups A and B from class R and P respectively, கவனிங்க respectivelyங்கிற வேர்ட் வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா எடுக்கணும். To make two groups A and B. A குரூப்ல A குரூப் ஃபார்ம் பண்றது கிளாஸ் Rல இருந்து எடுக்கிறாங்க. B குரூப் ஃபார்ம் பண்ண கிளாஸ் Pல இருந்து எடுக்கிறாங்க. சரியா? ஸோ A குரூப் வந்துட்டு Rல இருந்து, B குரூப் வந்து கிளாஸ் Pல இருந்து. ஓகேவா? Such that in group Aல வந்துட்டு 2 girls and 1 boy are selected. ஓகேவா? புரிஞ்சு என்ன சொல்றாங்க, கிளாஸ் குரூப் Aல கிளாஸ் Rல இருந்து 2 girls and 1 boy செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி and in group B 2 girls and 1 boy are selected. சாரி ப்ளஸ் போடக்கூடாது, அண்ட் தான் போட்டுக்கணும். சரியா? ஏன்னா ப்ராபபிலிட்டி வச்சு நமக்கு இருக்கிற கொஸ்டின். ஸோ நம்ம வந்து ப்ளஸ் நம்ம சேர்க்கக்கூடாது. In group B 2 girls and 1 boy are selected. So group B from class P 2 girls and 1 boy. Group A from class R 2 girls and 1 boy. ஓகேவா? Find the difference between the number of ways he can make such group from each class. ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ்ல அந்த குரூப்பை அவங்க ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அகைன் இது என்னது, காம்பினேஷன் என்னது, செலெக்ஷன். இந்த குரூப்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அகைன் நம்ம என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம், காம்பினேஷன் ஃபார்ம்ல NCR தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, number of girls in class P is 40% of the number of girls in class R. Girls in class R எவ்வளோ இருக்காங்க, A plus 5B, அது வந்து என்னது, A plus 5B 30. So 40% of A plus 5B, அது வேற எதுவும் இல்லை, என்னவும் இல்லை, 40% of 30. ஓகேவா? So 40% of 30 என்னது, 10% of 30 3. அப்போ 40% of 30 வந்து என்னது, 3 into 4 12. So girls in class P வந்து 12. So boys in class P ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு கிராஃப்ல இருக்கும், என்ன இருக்கு, 40. So 40. ஓகே, நம்மளுக்கு ஆரோட டீட்டெயில் வேணும், ஆர் கிளாஸோட டீட்டெயில் வேணும். ஆர் கிளாஸோட டீட்டெயில் எங்கே இருக்குது, எடுத்து எழுதிப்போம். ஸோ கேர்ள்ஸ் இன் கிளாஸ் ஆர் எவ்வளோ பேர், A plus 5B, ஸோ 30. பாய்ஸ் இன் கிளாஸ் ஆர் வந்து 60, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் வேஸ்னா என்னது, he can make such group டிஃபரெண்ட். அந்த 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 குரூப்பை எத்தனை விதமா அந்த டீச்சர் வந்து ஃபார்ம் பண்ண முடியும், எத்தனை விதமா கம்பைன் பண்ண முடியும், அவங்க இருக்கிற நம்பர்ஸை எத்தனை நம்பரா எத்தனை வேஸ்ல அவங்க கம்பைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்பினேஷன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம்ல NCR. இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது 2 girls and 1 boy அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராபபிலிட்டி இந்த பர்முடேஷன் காம்பினேஷன்ல அண்ட் அப்படிங்கிற மீனிங், அப்படிங்கிற ப்ரப்போசிஷனுக்கு மல்டிப்ளிகேஷனுங்கிற மீனிங், அதே மாதிரி ஆர் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு பிளஸ் அப்படிங்கிற மீனிங். சரியா? ஸோ இங்க அண்டு கேட்டிருக்காங்க, அண்டுங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண போறோம். 2 girls from group A, 2 girls from class R and 1 boy from class R. சரியா? சரி, இப்போ நம்ம குரூப் ஏக்கு பார்க்கலாம். குரூப் A is from class R. அப்போ நம்ம இங்க வரணும், இங்க வந்துடணும். சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னு உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு டக்குன்னு A வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு பி கிளாஸ் கண்டுபிடிச்சிருப்போம். பி கிளாஸ் கண்டுபிடிச்சு பி கிளாஸ்ல இருந்து நம்ம ஏ குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டினோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு குழப்பறதுக்கு நிறைய சான்ஸ் நமக்கு இருக்கும்.
நம்ம அவசரத்துல வேக வேகமா பண்றோம் அப்படிங்கிற நினைப்புல வந்துட்டு நம்ம இது ரொம்ப ஈஸி தானே டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அப்படியே இதே இப்படிதான் எப்பவுமே நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க வந்துட்டு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு அது கவனிக்க மறந்துடுவோம். ஸோ அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தது எவ்வளவு பெரிய கால்குலேஷன் பின்னாடி போடும்போது நம்ம அந்த நோட் பண்ணி நம்ம ஆல்ரெடி சிம்பிளா நோட் பண்ணிக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே. இப்போ கிளாஸ் ஆர்ல இருந்து குரூப் ஏ 2 கேர்ள்ஸ் இப்போ நான் இதுல இருந்து எழுதுறேன். ஸோ குரூப் ஏவை நான் இங்கே எழுதுறேன், குரூப் பியை நான் இங்கே எழுதுறேன். ஏன்னா குரூப் பி வந்து ஃப்ரம் கிளாஸ் பி. ஃபர்ஸ்ட் குரூப் பிக்கு எழுதிவோமா, கிளாஸ் பியில் 2 கேர்ள்ஸ். 2 கேர்ள்ஸ் டோட்டலாக எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 12 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ 12 கேர்ள்ஸில் 2 கேர்ள்ஸ் அவங்க அண்டு கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே அதனால மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை சிம்பிள் போட்டுட்டு அண்ட் 1 பாய் ஃப்ரம் கிளாஸ் பி. இது வந்து பி குரூப். அண்ட் 1 பாய் ஃப்ரம் கிளாஸ் பி. ஸோ எத்தனை பாய்ஸ் இருக்காங்க கிளாஸ் பியில்? ஸோ 40 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ 40C1 40 பேர் பாய்ஸில் ஒரு பாய் நான் செலக்ட் பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி உங்க கேட்டிருக்கிறது பாருங்க, டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நான் இங்கே வந்துட்டு மைனஸ் சிம்பிள் போடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம எழுத போகிறது குரூப் ஏ. குரூப் ஏல கிளாஸ் ஆர்ல இருந்து 2 கேர்ள்ஸ். ஸோ 30C2 அண்டு ப்ரப்போசிஷன் இருக்கு. ஸோ நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறேன். 60C1 நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு பாய் தான் செலக்ட் பண்றாங்க 60 பாய்ஸ்ல இருந்து. ஸோ டன். சரி, மேல கொஞ்சம் ரப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த ட்ரிக் நான் சொல்லி தந்தேன் இல்லையா, இப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இங்கே 2ங்கிறது இருக்கு. 2 இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த எண்ணை அப்படியே 12 வெயிட் பண்ண போறோம். ஸோ 6. அப்புறம் அந்த எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படியே போட போறோம். ஸோ 11. ஓகேவா? அதே மாதிரி 40C1 ஆனா என்ன அர்த்தம்? NC1 is equal to nothing but n தான். சரியா? அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, NC1 is equal to n. ஓகேவா? அதனால நான் அப்படியே 40 போட்டுக்கிறேன். 40 டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ 30C2 இருக்கு. 30C2னா R வந்து 2 இருக்கு. when R is equal to 2 நான் என்ன பண்ண போறேன்னா அந்த n அப்படியே 12 வெயிட் பண்ண போறேன். ஸோ 30 divided by 2 15 into 30க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 29. 60C1 இருக்கு. அதனால அப்படியே அந்த n 60 அப்படியே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. புரிஞ்சா? ஸோ 66 into 40 minus of வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? into 29. ஸோ இதுதான் பெரிய நம்பராக வரப்போகுது. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கோம். டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ மைனஸில் வராது, பாசிட்டிவில் தான். ஸோ நெகட்டிவில் வராது, பாசிட்டிவில் தான் வரப்போகுது. சரியா? இதுதான் பெரிய நம்பராக வரப்போகுது. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சரியா? 81 8 இருக்குது, பேலன்ஸ் இருக்குது 9 15 26. 26100 மைனஸ் ஆஃப் டன். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 6 2 3 4 6 0 is the answer. Option E. Option E 2 3 4 6 0. Done. Okay. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் ப்ராபபிலிட்டிக்கு நான் பேசிக் கிளாஸ் போடுறேன் நம்ம சேனலில். ஸோ சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கெலாம் நான் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை நான் உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், யாருக்கா கண்டிப்பாக யூட்டிலைஸ் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.